பாமக வந்து மிகப்பெரிய வரும்னு நம்பிக்கை இருந்ததாகவும் பாஜக பாமக இழுத்துக்கிட்டதுனால அதாவது கூட்டணியில இழுத்துக்கிட்டாங்க அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்ற பாமக பொறுத்தவரையில அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பம், அவங்க கட்சி யாரோட சேர்ந்துன்றது. அவர்கள் வந்து பிஜேபியோட போனதுனால எந்த ஒரு தாக்கமும் நிச்சயமா வந்து ஏற்பட போறதில்லை. ஏன்னா அவரே வந்து பிஜேபி எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஒரு பேட்டியில் வந்து இந்த மாதிரி நெறியாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து பிஜேபிக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்கன்னு கேட்டா 0க்கு கீழே தான் போடுவேன், அதுக்கு கீழே எதுவும் இல்லாது, அப்படி வந்து ஒரு மோசமான விமர்சனத்தை வந்து பிஜேபி மேல வச்சவரு. 0ன்னு சொல்லிட்டாரு யாரு, பிஜேபி பொறுத்தவரை. அப்ப அந்த 0 இந்த 0 ஒன்னா இருக்கு, அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதனால அவர் போனதால வந்து எங்களுடைய வெற்றிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, அதனால எந்த தாக்கமும் இருக்காது. கண்டிப்பா மகத்தான வெற்றி நாங்க பெறுவோம். வேற என்ன கொஸ்டின்? இல்ல இப்போ முதல் கட்ட பட்டியல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுச்செயலாளர் பொறுத்தவரை 16 பேர் கொண்ட இது வந்து பட்டியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பட்டியல் வரும். அதனால வந்து வரிசையா நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அதனால வந்து எல்லாமே இந்த தேர்தல் இந்த நாமினேஷனுக்கு முன்னாடி எல்லாமே நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து வித்ட்ரால் இன்னும் டைம் இருக்குது, ஸ்க்ரூட்னி இருக்கு, ஃபைனல் லிஸ்ட் இருக்கு, லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் செட்டில் ஆயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அது வந்து கட்சி தான் டிசைட் பண்ணும், அது நான் டிசைட் பண்ண முடியாது. இல்ல பிரச்சாரத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு கடுமையான அதிருப்தி இன்னைக்கு வந்து திமுக மேல இருக்கு. திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பாளர் இருக்கின்ற சூழ்நிலையில அதெல்லாம் கண்டிப்பா வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதே போல இப்ப எங்களுடைய அம்மாவுடைய அரசுல எவ்வளவு நல்ல திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்களை வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே கள அளவில் வந்து பெண்கள் குழு, அதே போல இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, பூத்து கமிட்டி இதெல்லாம் அமைக்கப்பட்டு எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி கிடையாது. ஒரு கீழ்மட்ட அளவில் ஒரு கடுமையான அளவுக்கு ஒரு அமைப்புகள் வந்து இருக்குதுன்றது அது எங்களுக்கு இருக்கு. எல்லா பூத்துக்கு 68,000 பூத்துக்கு இருக்கு. எந்த கட்சிக்கு 68,000 பூத்துக்கு இருக்கு வெளியிட சொல்லுங்க. அதனால அந்த மாதிரி 68,000க்கு மேற்பட்ட பூத்துகள் இருக்கு. அது அப்படிப்பட்ட நிலையில கண்டிப்பா இவரெல்லாம் வந்து எல்லா பிரச்சாரங்களும் வந்து வீடியோட செஞ்சு ஒரு மகத்தான வெற்றியை எங்க தலைமையிலான கூட்டணி இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெறும். தேங்க்யூ மேம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.